Hi students, now we are going to teach shoot system. So previous videosல நம்ம root system அதனுடைய modifications எல்லாமே பார்த்திருந்தோம். Now we are going to see shoot system. The blumule of the embryo of a germinating seeds grow into stem. So இப்போ வந்து ஒரு seeds, germinating seeds, ஓகேவா? ஸோ ஒரு வளரக்கூடிய சீட்லேருந்து ஒரு பிளான்ட் டெவலப் ஆகுது அப்படின்னா அப்போ அது அந்த டெவலப்பிங் க்ரோத் ஸ்டேஜ் தான் அது ஜெர்மினேட்டிங். ஸோ அப்போ அந்த ஜெர்மினேட்டில் ப்ளூமியூல், ஸோ டூ பார்ட் இருக்கும். ஒன் என்னது அப்படின்னா ரேடிக்கல் அண்ட் அனதர் ஒன் ப்ளூமியூல். ஸோ அப்போ அந்த ரேடிக்கல்ஸ் டெவலப் இன்ட்டு ரூட் சிஸ்டம், ப்ளூமியூல் டெவலப் இன்ட்டு ஷூட் சிஸ்டம். ஸோ அப்போ தான் ப்ளூமியூல் ஆஃப் த எம்ப்ரியோ ஆஃப் எ ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் க்ரோ இன்ட்டு ஸ்டெம்மு. ஸோ ப்ளூமியூல் தான் என்ன ஆகுது, ஸ்டெம்மாக வளருது, ஓகேவா, தண்டாக வளருது. The epicotyle elongates after embryo growth into axis the stem that bears leaves from its tips, which contain actively dividing cells of the shoot called apical meristems. ஸோ இப்போ எபிகோட்டைல் அப்படின்னா தரைக்கு மேலே வளரக்கூடியது, ஹைப்போகோட்டைல் அப்படின்னு தரைக்கு வளரக்கூடியது. ஸோ இப்போ அந்த எபிகோட்டைல்ஸ் தரைக்கு மேலே வளரக்கூடியது, அதுவும் எம்ப்ரியோ அந்த எதுலேருந்து அப்படின்னா அந்த எம்ப்ரியோ தலைக்கு மேலே வளரும்போது ஸ்டெம்மில் லீஃப் இருக்குது, அதனுடைய டிப்ஸு, ஓகேவா, அதனுடைய டிப்பில் லீஃப் இருக்குது. அப்போ அந்த லீஃப் வந்து கண்டெயின் ஆக்டிவ் டிவைடிங் செல்ஸ் ஆஃப் ஏ ஷூட்டு, ஓகேவா. அந்த செல்ஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டினியூஸாக என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. ஸோ அப்போ அது ஏபிக்கல் மெரிஸ்டம்ஸ். ஸோ அப்போ அந்த ஸ்டெம் வந்து க்ரோ ஆக தான் அது அதர் பார்ட்ஸ் எல்லாமே க்ரோ ஆகும். ஸோ அப்போ அதுதான் ஏபிக்கல் மெரிஸ்டம். ஸோ மெரிஸ்டமேட்டிக்னுடைய டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ மெரிஸ்டம் அப்படின்னா என்னது, கண்டினியூஸ் டிவிஷன்ஸ். ஸோ அப்போ வந்து கண்டினியூஸாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறதா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸு. அப்போ ஏபிக்கல் மெரிஸ்டஸ் அந்த டிப்பில் தான் அந்த டிவைட் செல்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டு ஷூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. ஃபர்தர் செல் டிவிஷன் அண்ட் க்ரோத் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் டிஷ்யூ கால்டு லீஃப் பிரைமோடியம், ஓகேவா. ஸோ அப்போ வந்து ப்ளூமியூல் டெவலப் ஆகின பிறகு அது வந்து டெவலப் ஆகுது, நல்லா லாங்காக டெவலப் ஆகுது. அப்போ வந்து அது கண்டினியூஸாக செல்லு டிவைட் ஆகுது. எது அப்படின்னா ஏபிக்கல் மெரிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் செல் டிவிஷன் அண்ட் க்ரோத் ரிசல்ட். ஸோ செல் டிவிஷன் ஆகும்போது அப்போ வந்து க்ரோத் ஆகுது. அப்போ அந்த க்ரோத் என்ன கொடுக்குது அப்படின்னா மெயினாக என்னது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் டிஷ்யூ. ஒரு இடத்துல வந்து ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் பேர் தான் என்னது, லீஃப் பிரைமோடியம். ஸோ அப்போ வந்து லீஃப் அப்படின்னா ஒரு டெவலப் ஆகக்கூடியது. பிரைமோடியம் அப்படின்றது லீஃபாக இல்லாமல் அதனுடைய நிறைய வந்து டிஷ்யூஸ் எல்லாம் கம்ப்ரைஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இருக்கிறது தான் அது லீஃப் பிரைமோடியம். அப்போ அந்த லீஃப் பிரைமோடியம் தான் லீஃபாக வந்து டெவலப் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் லீஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு நுனி மொட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் தான் அது லீஃப் பிரைமோடியம், ஓகேவா. ஸோ பாயிண்ட் from which the leaf arises is called node. அந்த லீஃப் பிரைமோடியம் எங்கேருந்து ரைஸ் ஆகும் அப்படின்னா நோட், ஒரு கணு இருக்குது அப்படின்னா அந்த கணு பகுதியில இருந்தால் என்ன ஆகும், லீஃப் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த லீஃப்லேருந்து தான் பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகும், ஓகேவா. ஸோ அதுலேருந்து ஃப்ளார் ரைஸ் ஆகலாம். எல்லாமே எங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து அந்த நோட் ரீஜன்ஸ் தான். அது அந்த பேர் தான் அது லீஃப் ரைஸ் ஃப்ரம், ஓகேவா. லீஃப் வந்து ரைஸ் ஆகிறது அந்த நோடு தான். இந்த ரீஜன் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் நோட் இஸ் கால்டு இன்டர்நோடு. ஸோ அப்போ அந்த ரெண்டு நோடுக்கும் இடைப்பட்ட பகுதினா சொல்லுவோம் கணுவிடை பகுதி. அப்போ அந்த அதுதான் அது இன்டர் நோட்ஸ், ஓகேவா, பிட்வீன் த டூ நோட்ஸ். இப்போ டூ நோட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து சுகர் கேன் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஒரு கணு சொல்லுவோம், ஒரு கணு இன்னொரு கணு. அப்போ அந்த கணுக்கு நடுவில் இடைப்பட்ட பகுதி தான் என்ன சொல்கிறாங்க, இன்டர் நோட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் ஷூட் சிஸ்டம். இப்போ ப்ளூமியூல் ஆஃப் த எம்ப்ரியோ, இப்போ எம்ப்ரியோ டெவலப்பிங் சீட் ஜெர்மினேட்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய எம்பியோவில் ப்ளூமியூல் தான் இது ஷூட் சிஸ்டமாக மாறுது. அதாவது ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம் வந்து கண்டினியூஸாக செல் டிவைட் ஆகி க்ரோத் ஆகி லீஃப் பிரைமோடியம் ஃபார்ம் ஆகுது. லீஃப் பிரைமோடியம் ஃபார்ம் ஆகின உடனே அதில் நோட் ரீஜன், அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா நோட் ரீஜனில் தான். அது நோடு வந்து இன்டர் நோட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்டெம்ஸில் இருக்குது, ஓகேவா. ஸோ கேரக்டர் ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்டெம். ஸோ என்னென்ன கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன், the stem is usually the aerial portion of the plant. இது எப்பயுமே என்னது, ஸ்டெம்னா எங்கே அதிகமாக எங்கே இருக்கும்னா இருக்கும், பட் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரியல் போர்ஷன் above the soil, ஓகேவா. அந்த பிளான்ட் வந்து அந்த பிளான்ட்டில் ஸ்டெம் போர்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து above the soil.
சம்டைம்ஸ் சம் ஆஃப் த ஸ்டெம்ஸ் ஒன்லி அண்டர் கிரவுண்ட் த சாயில் ஓகேவா. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படி சொல்லுவோம். இப்போ வந்து ஜிஞ்சர் இருக்குது ஓகேவா, டர்மரிக் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் என்னது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு. ஸோ சம்டைம்ஸ் என்னது அது இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து யூஸ்வலி இந்த ஏரியல் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் என்னது அப்படின்னா ஸ்டெம் தான் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1 பாயிண்ட்ஸ் ஓகேவா, தரைக்கு மேலே வளரக்கூடிய தண்டு. செகண்டு, it is positively phototrophic and negatively geotrophic. ஸோ phototropsum, geotropsums நம்ம 10th படிச்சிருப்போம். phototropsனா என்னது, the plant move towards light. geotropsumனா plant move towards gravitational force ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் வந்து ஜியோட்ரோப் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டெம் என்னது அப்படின்னா பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோப்ஸ். பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோப்னா என்ன, அப்போ ஸ்டெம் எங்கே வளரும், லைட் டுவோர்ட்ஸ் த லைட் ஓகேவா. இந்த ஸ்டெம் மூவ் டுவோர்ட்ஸ் லைட்டு, எங்கே வெளிச்சமாக இருக்கோ, எங்கே இப்போ டார்க் ரூமில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை டார்க் ரூமில் வச்சுருக்கோம். அந்த பிளான்ட் டார்க் ரூமில் இருக்கிற பிளான்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு லைட்டு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ லைட் வந்து அந்த இடத்துல படுது, வெளிச்சம் சன்லைட் படுது அப்படின்னா அந்த பிளான்ட் எதை நோக்கி வளரும் அப்படின்னா அந்த சன்லைட் நோக்கி தான் வளரும். அப்போ அதுதான் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிக் அண்ட் நெகட்டிவ் ஜியோட்ரோப்ஸ். அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி வளர போகிறது கிடையாது, இது ஸ்டெம்மு. அதுவே ரூட்டாக இருந்தால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், பாசிட்டிவ் ஜியோட்ரோப்ஸ் நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோப்ஸ் ஓகேவா. பாசிட்டிவ் ஜியோட்ரோப்ஸ் அப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நோக்கி வளரக்கூடியது ரூட்டு, இது வந்து ஃபோட்டோட்ரோபிக் ஓகேவா. செகண்ட் பாயிண்ட்ஸு. தேர்ட் ஒன், இட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஸ்டெம்னா என்ன இருக்கணும், கணு இருக்கணும், அதுக்கு அடுத்தது கணுவிடை பகுதி, அதாவது 2 கணுக்கு இடையே உள்ள பகுதி கணுவிடை பகுதி சொல்லுவோம். அப்போ அதுதான் அந்த நோட்ஸ் அண்டு இன்டர்நோட்ஸ். நெக்ஸ்ட்டு, ஸ்டெம் பியர்ஸ் வெஜிடேட்டிவ் பட் ஃபார் வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆஃப் த பிளான்ட்டு. இப்போ ஸ்டெம்மு இப்போ ஒரு கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து என்னது பட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த பட்டு மூலயமா என்ன ஆகும், லீஃப் ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து கண்டினியூஸாக வந்து டெவலப் ஆகுது அந்த பிளான்ட். அப்போ அதுதான் வந்து ஸ்டெம் பியர்ஸ் வெஜிடேட்டிவ் பட்ஸ் ஃபார் வெஜிடேட்டிவ் க்ரோத் ஃபார் த பிளான்ட்டு ஓகேவா. ஸோ இப்போ வந்து தண்டு வளர்ச்சி அடையுதுன்னா அப்போ அந்த உடல் வளர்ச்சி, அதாவது ஸ்டெம் வந்து வளருது அப்படின்னா அந்த பட்ஸ் மூலயமா வளருது. அதுக்கு அடுத்தது அண்ட் ஃப்ளோரல் பட்ஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன்ஸ், ஃப்ளோரல் பட்ஸ் ஓகேவா. ஃப்ளோரல் பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ஃப்ளோரல் பட்ஸ்னால் என்னது, ஸோ அது வந்து பட்டு ஃபார்ம் ஆகி ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எதுக்கு ஃப்ளோரல் பட்ஸ் டெவலப் ஆகுதுன்னா ஸ்டெம்மில் தான் டெவலப் ஆகணும். அது எதுக்கு அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு. அண்ட் எண்ட் இன் த டெர்மினல் பட்ஸ் அதனுடைய டெர்மினல். இப்போ ஒரு தண்டு வந்து நுனி இருக்குது அப்படின்னா அது என்னது டெர்மினல் பட்டு ஓகேவா. த ஸ்டெம் பியர்ஸ் வெஜிடேட்டிவ் பட் ஃபார் வெஜிடேட்டிவ் க்ரோத் ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஸ்டெம்மில் வெஜிடேட்டிவ் பட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்போ வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆகுது, அந்த பிளான்ட் வந்து கண்டினியூஸாக டெவலப் ஆகும் போது. அதே ஃப்ளோரல் பட்ஸ் டெவலப் ஆச்சுன்னா ரீப்ரொடக்ஷன், அது ஃப்ளவர் ரைஸ் ஆகி அது வந்து பிளான்ட் வந்து ரீப்ரொடியூஸ் இன்வால்வ் ஆகும் போது. அப்போ அந்த ஸ்டெம்மிலோட எண்டு டெர்மினல் பட். ஸோ அப்போ அதோடைய ஸ்டெம் என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் அதனுடைய மேஜர் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, the young stem is green and this carries out the photosynthesis. இப்போ young stem is green and this carry out photosynthesis. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்டில் யங் ஸ்டெம் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ஓல்டு ஸ்டெம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரௌன் கலர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒன்லி இஸ் க்ரீன் கலர் ஃபார் யங்கர் ஸ்டெம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒன் பிளான்ட் ஃபஸ்ட்டு வளருது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து அதனுடைய ஸ்டெம் என்ன இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ க்ரீன் கலரில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் ஓகேவா. அது வந்து மெச்சூர் ஆகிட்டுதுன்னா ப்ரௌன் கலராக அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. ஸோ அப்போ யங் ஸ்டெம் கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு, டியூரிங் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஸ்டெம் பியர்ஸ் ஃப்ளார்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டெம் வந்து ரீப்ரொடக்டிவ் க்ரோத். இப்போ ஸ்டெம் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளாரும் ஃப்ரூட்ஸும் ஃபார்ம் ஆகுது. எப்போ அப்படின்னா அந்த ஸ்டெம்னுடைய எண்டு மெச்சூரிட்டி. ஸோ அப்போ அந்த மெச்சூரிட்டி ஆகின பிறகு அது வந்து ஸ்டெம்மும் அந்த ஸ்டெம்மில் தான் ஃப்ளாரும் ஃப்ரூட்ஸும் டெவலப் ஆகி அது ரீப்ரொடக்டிவ் இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ வந்து டியூரிங் ரீப்ரொடக்டிவ் க்ரோத்து. அதுக்கடுத்தது பிரான்ச்சஸ் அரைஸ் எக்ஸோஜீனஸ்லி ஓகேவா. ஸோ இப்போ அந்த இதில் என்ன பண்ணும் அப்படின்னா பிரான்ச்சஸ் இப்போ நிறைய இப்போ கிளைகள் வந்து எங்கன்னா அதுவும் புற வளரி. ஸோ அது என்னதுன்னா அவுட்டர் ரீஜனில், ஏன்னா ஸ்டெம்முக்குள்ளே வளர போகிறது கிடையாது, ஸ்டெம்மில் அவுட் சைடில் வளர்றது என்னது பிரான்ச்சஸ் ஓகேவா. ஸோ ஒரு மெயின் ஸ்டெம் இருக்குன்னா அதில் நிறைய வளரக்கூடியது என்னது பிரான்ச்சஸ். ஸோ அப்போ அது பிரான்ச்சஸ் அரைஸ் ஃப்ரம் த எக்ஸோஜீனஸ்லி. நெக்ஸ்ட்டு, சம் ஸ்டெம் பியர்ஸ் மல்டிசெல்லுலர் ஹேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஒரு சில செல்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு சில ஸ்டெம்மில் என்ன இருக்கும் அப்படின்னா
நிறைய செல்ஸ் இருக்கும். மல்டி செல்லுலர் ஹேர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். நிறைய மல்டி செல்லுலர், யூனிசெல்லுலர்னா சிங்கிள் செல்லு, மல்டி செல்லுலர் நிறைய செல்ஸ். அப்போ ஹேர்ஸ் நிறைய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஃபார் ஆல் த ஸ்டெம்ஸ், எல்லா ஸ்டெம்ஸ்லேயும் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்க போகிறது கிடையாது. சம் ஆஃப் த ஸ்டெம்ஸ் ப்ரெசென்ட் ஆன் த ஹேர்ஸ். ஓகேவா, முள்ளு மாதிரி இருக்கிறது. இப்போ வந்து கேனாபினன்ஸ், ஹைபிஸ்கஸ் கேனாபினன்ஸ் வந்து என்னது அப்படின்னா கைண்ட் ஆஃப் புளிச்சக்கீரை சொல்லுவோம். ஸோ அப்போ அதனோட ஸ்டெம்மில் வந்து முள்ளாக குத்தும். ஸோ அப்போ அதில் வந்து ஹேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எந்த ஸ்டெம்மில் வந்து ஒயிட் கலர் ஒரு சில ஸ்டெம்மில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலர் லேயர் மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்டெம்மில் ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த இது எல்லாமே சில ஹேர்ஸை ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுதான் கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் ஸ்டெம்மு. ஓகேவா, ஏரியல் போர்ஷன், பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிக், நெகட்டிவ் ஜியோட்ரோப்ஸ், நோட் இன்டர்நோட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வெஜிடேட்டிவ் பட்டு வந்து க்ளோ ஆகுது, ஃப்ளோரல் பட்டு க்ரோ ஆகுது, எண்டு டெர்மினல் பட்டு. அதுக்கடுத்து க்ரீன் கலரில் இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஆகும்போது அதனுடைய ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து பிரான்ச்சஸ் வந்து ரைஸ் ஆகுது அதுலேருந்து. அதுக்கடுத்து மல்டிசெல்லுலர் ஹேர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம், ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ரூட்லேயும் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஆங்கர் டு த பிளான்ட் தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ரூட்டில். இப்போ அதே மாதிரி ஸ்டெம்மில் ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் பியர்ஸ் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ வந்து ஒரு லீஃபையோ ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ் எல்லையும் தாங்கி நிற்கக்கூடியது எது அப்படின்னா ஸ்டெம் தான். சப்போர்ட் கொடுக்குறது எது அப்படின்னா ஸ்டெம்ஸ். அதுக்கு அடுத்தது இட் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு த அதர் பார்ட்ஸ் ஃப்ரம் த ரூட்டிலிருந்து ஸ்டெம் அதனுடைய பிளான்ட்டுடைய டிப்பு வரைக்குமே வாட்டரையும் மினரல் சால்ட்ஸையும் ரூட்டு தான் வந்து அப்சர்வ் பண்ணும். வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுறது எது அப்படின்னா ரூட்டு. ஸோ அப்போ அந்த ரூட்டிலேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் மினரல்ஸை வந்து டாப் ஆஃப் த பிளான்ட், அது ஒரு டாப் லீஃப் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எது அப்படின்னா ஸ்டெம் தான். அப்போ ஸ்டெம் மூலயமா தான் என்ன பண்ண முடியும், அந்த வாட்டர் மினரல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை தி லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. அதே மாதிரி என்னது லீவ்ஸ் வந்து டாப் ஆஃப் த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீஃப் மட்டும் என்ன பண்ணும், லீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஃபுட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட் வந்து ரூட் வரைக்குமே போகணும். அப்போ அதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எது அப்படின்னா ஸ்டெம் தான். ஸோ அப்போ இதுதான் மெயின் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று வந்து சப்போர்ட்டு, செகண்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட் வந்து வாட்டர் மினரல்ஸும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஃபுட்டும் என்ன பண்ணுது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இதுதான் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஒன் ஃபுட் ஸ்டோரேஜ், செகண்ட் ஒன் பெர்னேஷன்ஸ் ஆர் ரீப்ரொடக்ஷன், third one water storage, fourth one buoyancy, fifth one photosynthesis, sixth one protection, seventh one support. ஸோ இப்போ இதில் வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகிறது, இதுலேயும் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்லி சப்போர்ட்டு அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ். அதுக்கு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ், ஃபுட் ஸ்டோரேஜ், சொலேனம் டியூபரோசம், கோலகேஷியா அண்டு ஜிஞ்சிபர் அஃபிஸ்னேல். ஸோ சொலேனம் டியூபரோசம் அப்படின்னா பொட்டேட்டோ, கோலகேஷியா அப்படின்னா சேனைக்கிழங்கு, ஜிஞ்சிபர் அஃபிஸ்னேல் அப்படின்னா இஞ்சி. ஸோ இப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா ஸ்டெம்மு தான். பட் ஆனால் என்ன பண்ணுது ஸ்டோரேஜ் ஃபுட்டு. ஓகேவா, ஸோ இப்போ ஃபுட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதால ஸ்டெம், அது ஃபுட் ஸ்டோரேஜ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெர்னேஷன்னா மெனி இயர்ஸ் டு லைவ், அது இன்வால்வ் ஆகுது, ரீப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஜிஞ்சிபர் அஃபிஸ்னேல் ஆர் குர்குமா லாங்கா அப்படின்னா மஞ்சள். ஸோ அப்போ அதுவும் வந்துன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் தான். ஸோ அப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் கண்டினியூஸ் டு ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா. ஸோ அப்போ வந்து கண்டினியூஸாக மெனி இயர்ஸ் வந்து க்ரோ ஆகக்கூடியது ஜிஞ்சிபர் அஃபிஸ்னேல் அந்த குர்குமா லாங்கா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஸ்டோரேஜ், எக்ஸாம்பிள் அப்பன்ஷியா. ஸோ அப்போ அப்பன்ஷியா அப்படின்றது வாட்டர் ஸ்டோரேஜ். அப்போ அதனுடைய சப்பாத்தி கல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ அதில் என்னன்னா அந்த லீஃபே கிடையாது, லீஃப் வந்து மாடிஃபைடு ஸ்பைன்ஸ். அப்போ ஸ்டெம் தான் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து லீஃப் இல்லாததுனால வாட்டர் எவாப்ரேட் ஆகாமல் அதுலேயே ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அப்போ அது வாட்டர் ஸ்டோரேஜ். அதுக்கடுத்தது பயான்சி, எக்ஸாம்பிள் நெப்டூனியா. ஸோ இப்போ வந்து என்னென்னா நீர் தொட்டாச்சினிங்கி சொல்லுவோம், நீர் தொட்டாச்சினிங்கி. ஓகேவா. இப்போ இந்த நீர் தொட்டாச்சினிங்கி அப்படின்றது நெப்டூனியா, அது வந்து ஃப்ளோட் ஆகக்கூடியது. ஓகேவா. அப்போ பயான்சி அப்படின்னா அது ஃப்ளோட் ஆகும், வாட்டரில் ஃப்ளோட் ஆகக்கூடிய தண்டு. அப்போ அது வந்து ஈஸியாக வந்து மிதக்குது அப்படின்னா பயான்சி, அது நெப்டூனியா ஸ்பீஷியஸ் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ் ஆகக்கூடியது அப்பன்ஷியா,
ரஸ்கஸ், கேசரினா, யூஃபர்பியா, கேரலோமா, ஓகேவா. ஸோ இப்போ வந்து அப்பன்ஷியா மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்பன்ஷியா, ஓகேவா. சப்பாத்தி கல்லி, கேசரினா அப்படின்னா சவுக்க, யூஃபர்பியா அப்படின்னா கள்ளிக்கட்டை, ஓகேவா, கள்ளி. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷிஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் 6th ஒன் ப்ரொடெக்ஷன்ஸ், பாதுகாப்பு. எக்ஸாம்பிள் சிட்ரஸ், துரண்டா, போகன்வெல்லியா, அகேஷியா, ஃப்ளூகியா, கேரிசா. ஸோ இப்போ இது எல்லாமே என்னது ப்ரொடெக்ஷன்ஸ். இப்போ சிட்ரஸ் அப்படின்னா என்னது லெமன் ஃப்ரூட்ஸ், ஓகேவா. அப்போ ஏன் அது வந்து ஸ்டெம் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்குது? ஸோ ஸ்டெம்மில் நிறைய ஸ்பைன் இருக்கிறதுனால அது பாதுகாப்பாக இருக்குது, அப்போ அது ப்ரொடெக்ஷன், ஓகேவா. அது மாதிரி பேப்பர் பூ, போகன்வெல்லியா அப்படின்றது அதுவும் அப்படின்னா பேப்பர் இது. அகேஷியா அப்படின்னா கருவேலம். ஸோ அப்போ அந்த எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? ஸ்பைன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்பைன் மூலயமா ப்ரொடெக்ஷன் பாதுகாத்துக்குது. நெக்ஸ்ட்டு 7th ஒன் சப்போர்ட். எக்ஸாம்பிள் பேசிஃப்ளோரா, அது பூனைக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து போகன்வில்லியா, வைட்டிஸ், ஜிசஸ் குவாட்ராங்குலாரிஸ். ஜிசஸ் குவாட்ராங்குலாரிஸ் அப்படின்னா பேரண்டை, ஓகேவா. போகன்வில்லியா அப்படின்னா காகிதப்பூ, வைட்டிஸ் அப்படின்னா கிரேப்ஸு, பேசிஃப்ளோரா அப்படின்னா பூனைக்காளி. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே என்னதுன்னா அதனுடைய ஸ்டெம் எல்லாமே வீக்காக இருக்கும். பட் வீக்காக இருந்தாலும் அதில் நிறைய வந்து என்ன ஆகும்? டென்ட்ரில் ஃபார்ம் ஆகி ஈஸியாக வந்து என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணிக்கும். அது ஒரு வேறு பிளான்ட்லேயே அட்டாச் ஆகிட்டு ஸோ அப்போ அந்த பிளான்ட் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அது சிசஸ் கோட்டாங்களோட பெரண்டலையும் பார்த்துருக்கலாம். நிறைய என்ன இருக்கும்? அதனுடைய அந்த டென்ட்ரில் ஃபார்ம் ஆகும். டென்ட்ரில் ஃபார்ம் ஆகணுன்னே அதர் பிளான்ட்டை வந்து வேறு பிளான்ட்டையோ இல்லை வேறு எந்த எதையோ சப்போர்ட் பண்ணி அது மூலமா வந்து அந்த ஸ்டெம் வந்து வளரக்கூடியது. ஸோ இப்போ இதான் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். 1 ஃபுட் ஸ்டோரேஜ், செகண்ட் ஒன் பெர்னேஷன்ஸ், தேர்ட் ஒன் வாட்டர் ஸ்டோரேஜ், ஃபோர்த் ஒன் பயான்சி, ஃபிஃப்த் ஒன் ஃபோட்டோசிந்தசிஸ், 6th ஒன் ப்ரொடெக்ஷன் அண்ட் 7th ஒன் சப்போர்ட். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த 7 சப்போர்ட்டு ப்ரொடெக்ஷன்ஸ் அதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எதுனா போதும். எதனுடைய இது அப்படின்னா செகண்ட் ஸ்டோரேஜ், ஓகேவா. ப்ரைமரி ஸ்டோரேஜ் ப்ளஸ் வந்து அதனுடைய கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க, ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.